அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருப்பு நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியில் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மார்ச் 29 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 13, 2026. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 12:12 வரை மூலம், பின்பு பூராடம். திதி இன்று காலை 5:56 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீஷம். ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம், மிதுன ராசி மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் இந்த நாளை எச்சரிக்கையோடு இருந்து விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9 to 10, மாலை 4:30 to 5:30. கௌரி நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து பஞ்சபட்சி பயன்படுத்தினால் அபூர்வ பலன்களை அஞ்சாதர்களால் கண்குளராக அவங்களால் அறிய முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அவங்க எண்ணங்களை நிறைவேறும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். சுக்கிரவரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சுக்கிரவர முடிந்ததும் புதன் சுபவர, சந்திரவர சுபவர 2 வரைகள் தொடர்ந்து வரும். இந்த 3 மணி நேரம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ராகு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூளம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று இந்த மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.